வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் டிட்வா புயலிலிருந்து மீளெழுவதற்காக மக்களுக்கு நிவாரணங்கள் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக. இன்னொரு பக்கம் அனுர அரசை அனைவரும் சாடி பேசுகின்ற நிலைகள் காணப்படுகிறது. வாக்குகளை அள்ளி அள்ளி நிறைத்து கொண்டிருக்கின்றார்கள் நிவாரணங்களை மக்களுக்கு தருவதாக சொல்லி. இப்படி இவர்கள் தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால் இவர்கள் அதாவது மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி தொடர்ச்சியாக இப்படி ஒருவேளை அவர்கள் இவ்வளவு நிவாரணத்தையும் வழங்கினால் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடியை நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இப்பொழுது விமர்சகர்கள் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கு. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கல்லரப்பு மஜித் நகர் விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கான அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை. இதனால பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தர கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியில் 7100 ஏக்கருக்கும் வரிப்பணம் செலுத்தியிருப்பதாகவும் இதற்கு முன்னர் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்ட ஈடுகள் கிடைத்தன. தற்போது மாத்திரம் தாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியதோடு பதாதைகளை ஏந்தியவாறு நீதி கோரி கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பின்னர் கிண்ணியா பிரதேச செயலாளரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். இந்த நிலை இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தங்களுடைய வீடு தீர்ப்பு முடிவில்லை. அந்த தீர்வுக்கு பிறகுதான் இதை சம்பந்தமா பார்க்கணும். இதுதான் பிரதேச செயலாளர் முடிவு. போலீஸாக வீடுகளை விட்டு வீதியோரத்தில் பிடிஎஃப் மக்கள் வசித்து வருகின்றார்கள். சுமார் 17 குடும்பங்களை இவ்வாறு தற்காலிகமாக எந்தவித அடிப்படை வசதியுமின்றி வசித்து வருகின்றனர். 1975ஆம் ஆண்டு படித்த வாலிபர் திட்டத்தின் கீழ் குறித்த கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தினால் குறித்த கிராமமே நீரில் மூழ்கியதோடு மக்களின் உடைமைகள் எல்லாம் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. வீடுகள் முற்றாக சேதமடைந்தது. வயல் தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்தது. கால்நடைகள் இறந்துள்ளன. இந்த நிலையில் இவ்வாறான வெள்ள அனர்த்தத்தால் தொடர்ந்தும் தமது உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க முடிந்துள்ளதாக தெரிவித்த இந்த மக்கள் தங்களுக்கு வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் காணிகளை தந்துதுமாறு கேட்கின்றார்கள். இந்த நிலையில் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த கிராம மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தில் குடியமர்த்துவதற்கு ஏற்ற வகையில் இடத்தினை தெரிவு செய்யுமாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தமை இங்கு நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை. என்ன கதைக்கிறேன்னு தெரியாம இருக்கு. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளை எங்களோட பிள்ளைகளெல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் இவ்வளோ தூரத்துல இருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. தூரம் இந்தபடியா போய் வரையில எங்களோட பிள்ளைகளெல்லாம் வீட்டு படிப்பு ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓஎல் எல்லாம் பாஸ் பண்ணி இப்போ ஏஎல் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வர இதுதான் வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல. ஜன்னல்கள் திறப்பட்டுட்டுது. அப்ப எல்லாமே அரைவாசி சாமான்கள்லாம் வெளியில போயிட்டுது.
வருங்காலத்தில் இன்னும் எப்படி தண்ணி பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, இருக்கலுமோ அது தெரியாது. வீடு வாசல்கள் வெளியிடங்களில் இந்த இடத்த விட்டு வெளியிடங்களில் கட்டித்தாரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் அப்பாக்கள் பெரியாக்களுக்கு தானே தெரியும். மற்றபடி இங்கே இனி என்ன செய்யறேன்ட்டு தெரியல. ஆனால் 17 குடும்பங்களும் ஃபுல்லாகவே பாய்ச்சிருக்காங்க. சில பேர் வீடுகள் முற்றாவே அப்படியே போயிட்டுது தண்ணியோட தண்ணியாகவே. பின்னுக்கு அங்கே இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம். எங்கள் சில பேர கூரைகள் போய் இருக்குது, சில பேர்கிட்ட எங்களோட வீட்டு கோழிகள் எல்லாரையுமே, கோழி நாய் அந்த ஆடுகளில் 4 ஆடு ஏதோ செத்துட்டுது. மற்றபடி மற்றதை காப்பாற்றி எடுத்துட்டாங்க. மற்றது மாடுகளை ஒரு மாதிரி கழுத்துல தண்ணியில் நின்றுச்சுது, நாங்கள் ஒரு மாதிரி காப்பாற்றி அதை எடுத்துட்டோம். தண்ணியில் வந்து நீந்தி அப்பாக்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. மற்றபடி இதுக்கு மேலே என்னதை சொல். இவற்றையும் தாண்டி கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி மசார் ஆதாகா பாடசாலை அதிபர் ஜெபதாஸ் பாடசாலையில் செய்து வருகின்ற ஊழல்களுக்கு எதிராக பாடசாலை சமூகத்தினால இன்றைய தினம் அமைதி வழியில ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் பாடசாலை அதிபரின் முறையற்ற செயற்பாடுகள் மற்றும் பாடசாலை சமூகத்தினை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல் மற்றும் பாடசாலை கணக்காரியங்களை முறைகேடு இடம்பெற்றிருக்கின்றது, மக்கள் செய்யும் நன்கொடைகளில் ஊழல் மற்றும் சொந்த பகமை பயன்படுத்த பாடசாலை மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை காட்டி அமைதி வழியில் அங்கு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை சமூகத்துக்கும் அதிபருக்கும் எதிரான பதாதைகளை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை சமூகம் அதிபருக்கு எதிரான பதாதைகளை ஏந்தி மிகவும் அமைதி வழியான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை இங்கே நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம், இன்னும் பல நிவாரணங்கள் மக்களிடத்தில் போய் சென்றிருந்தாலும் ஆனால் மக்களுடைய கோரிக்கைகளும் அதே போன்ற மக்களுடைய கதறல்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவேளை மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிக அளவில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாக பார்க்கப்படுகிறது. இதன் குறிப்பாக மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பல பேர் இடம்பெயர்ந்து இருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி சொந்த இடங்களுக்கு சென்றிருந்தாலும், பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருந்தாலும் ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது அற்று போயிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க விஜயம் செய்திருந்தார் மன்னார் மாவட்டத்துக்கு. வாழ்வாதாரத்தை இழந்து, அதாவது கடலுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்வியல் நடவடிக்கையானது முற்றுமுழுதாக பாதிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கான நிவாரணங்களையும் வழங்க சொல்லி அவர் பணிபுரி விடுத்திருந்தார். இப்படி பல இடங்களில் முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் தொடர்பாக சொல்ல போனால் பல கோரிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகிறது. இருப்பினும் அரசு ஏதோ ஒரு விதத்தில் மக்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.